அடிப்படை இயற்கணிதம் எக்ஸசைஸ் 2.12. அதுல இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபுல்லுமே எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான் அந்த எக்ஸசைஸ்ல. எல்லாத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 104, இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 80 இருக்கு. அதுல 5th சம் பாருங்க. இஃப் a² + b² = 7ab, show that log a + b divided by 3 = 1/2 log a + log b. இது வந்து என்ன கொடுத்துருக்குன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷோ தட்னா இது வந்து கொண்டு வரணும் லாஸ்ட் ஆன்சர். தமிழ் மீடியம் பார்ப்போம். ஃபிஃப்த் சம் பாருங்க. அதே மாதிரி ஈக்குவேஷன் அதே தான். எனில் log a + b by 3 = 1/2 log a + log b என காண்கன்னு கொடுத்துருக்கு. சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் given முதல்ல எழுதிங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோ அந்த givenல எழுதிங்க. a² + b² = 7ab இதான் கொடுத்துருக்கு givenல. இப்போ இதுல வந்து givenனா தமிழ்ல கொடுக்கப்பட்டுள்ள. ஓகே, இது வந்து தீர்வு. இது என்ன பண்ணும், ஃபார்முலா எழுதிங்க. ஃபார்முலாங்கிறது a + b² இருந்து கொண்டு வாங்க. a² + b² + 2ab. இதுல வந்து இதுல இருந்து நமக்கு என்ன வேணும், இந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதை தனியா வச்சுங்க. மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. a + b² 2ab இங்க வந்தா -2ab = a² + b². இப்ப இது தெரியும் நமக்கு. இந்த இருக்கிற இடத்துல நம்ம இப்ப இது என்ன செய்யணும், நம்ம கொடுத்தது வேல்யூல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. இதை வேணா 1ன்னு வச்சுங்க. 1ல என்ன கொடுத்துருக்கோம் இது அப்படியே இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. a + b² - 2ab = a² + b² மேல இந்த 7ab கொண்டு வரும். யூசிங் 1 வந்து பயன்படுத்திருக்கோம். சரி, இதுல இருந்து நமக்கு a + b² = 7ab அப்படியே வச்சுங்க. -2ab இந்த சைடு வந்தா +2ab = a + b² = 9ab. ஓகே, இப்போ ஒரு மாடல்ல கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து லாக், ரெண்டு பக்கம் லாக் எடுக்கணும். டேக்கிங் லாக் டேக்கிங்னா எடுக்கிறது, லாக் எடுக்க. மடக்கை, லாக்னா என்ன தமிழ்ல மடக்கை, லாக் எடுக்க. ரெண்டு பக்கம் எடுத்தா என்ன வரும், லாக் a + b² இந்த சைடு லாக் எடுத்தா லாக் 9ab. ரெண்டு பக்கம் லாக் எடுத்தாச்சு. இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இதை அப்படியே வச்சுங்க. இதுல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பெருக்கல்ல இருக்கு, எல்லாமே மல்டிப்ளைல இருக்கு. இப்ப என்ன செய்யணும், இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். log mn அப்படின்னா log m + log n. இதே மாதிரி log mனா ரெண்டா என்ன செய்யலாம், பிரிச்சுக்கலாம். பெருக்கல்ல இருந்ததுன்னா நீங்க கூட்டலா பிரிச்சுக்கலாம். இங்க பேஸ் வந்து ஏன்னா ஏன்னு போட்டுக்கலாம், பின்னா பி. இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ கணக்குல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் போட்டுக்கணும். பெருக்கலா இருந்தா கூட்டலா பிரிச்சுக்கலாம், கூட்டலா இருந்தா பெருக்கலா மாத்திக்கலாம். எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வந்து மல்டிப்ளைல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அப்ப பாருங்க, log 9 + log a + log b. லாகா மல்டிப்ளைல இருக்கு. நம்ம லாக் என்ன செஞ்சாச்சு, 3ஆ பிரிச்சாச்சு. ஓகே, என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளை பண்ணி போடணும். இதை நோட் பண்ணீங்க.
Okay, next one. இதுல பாருங்க, லாக் வந்து ஸ்கொயர்ல இருக்கு. ஸ்கொயர்ல வந்து முன்னாடி கொண்டு வந்துருங்க. முன்னாடி கொண்டு வந்தா லாக் a பிளஸ் b மாறும். இந்த லாக் 9 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. மைனஸ் லாக் ஆகும். இந்த இதை வந்து அப்படியே வச்சுப்போம். 2 லாக் லாக் ஸ்கொயர் என்ன பண்றோம்? 2 லாக்னு முன்னாடி கொண்டு வந்தா 2 லாக்னு ஆயிடும். 2 லாக் a பிளஸ் b ஆயிடும். இந்த மைனஸ் லாக் 9 இருக்குல்லையே, அதை இங்க கொண்டு அங்க பிளஸ் இருந்தது, இந்த சைடு வந்து என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். ஈக்குவல் டு ரைட் சைடுல என்ன இருக்கும்? லாக் a பிளஸ் லாக் b. இதான் மீதி இருக்கும். இந்த இங்க இருந்ததை இங்க கொண்டு வந்தாச்சு, மைனஸ் ஆயிடும். ஓகே, இப்ப இதுல என்ன பண்ணும்? இதை எடுத்தாச்சு. இப்ப இது வந்து 2 லாக் a பிளஸ் b மைனஸ் லாக், இது என்ன செய்யணும்? 3 ஸ்கொயர்னு பிரிச்சுப்போம். 9 வந்து என்ன பண்ணும்? 3 ஸ்கொயர்னு பிரிச்சுங்க. இதெல்லாம் அப்படியே போட்டு எடுத்துருவாங்க. இது ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம ஆன்சர்ல இது ப்ரூவ் பண்றதுனால இது ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படியே வச்சுப்போம். ஓகே, இப்ப இதுல வந்து 2 லாக் a பிளஸ் b மைனஸ், இதுல என்ன செய்யலாம்? லாக் இது மாதிரி இருந்தா பவர்ல உள்ளதை முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன வரும்? 2 லாக் 3 ஈக்குவல் டு, இது அப்படியே தான் இருக்கும், லாக் a பிளஸ் லாக் b. ஓகே, இப்ப இதுல என்ன செய்யணும்? திருப்பி இதுல என்ன செய்யணும்? இதுலயும் 2 லாக் இருக்கு, இதுலயும் 2 லாக் இருக்கு. அப்ப காமனா எடுத்துக்கலாம். 2 லாக் 2 மட்டும் எடுத்துங்க. லாக் வந்து உள்ள கொண்டு போய்ப்போம். லாக் a பிளஸ் b 2 தான் எடுத்திருக்கோம், மைனஸ் லாக் 3. லாக் எடுக்க முடியாது, நம்ம லாக் 3 போட்டா தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். 2 ஒண்டியும் காமனா எடுத்திருக்கோம், லாக் b. ஓகே, இப்ப இதுல வந்து 2 திருப்பி இந்த என்ன ஃபார்முலால இருக்குன்னா, இப்பதான் சொன்னேன், லாக் m இன்டு n சொன்ன மாதிரி லாக் m பை n, m பை n வந்து மைனஸ்ல வரும், இன்டுன்னு என்ன வரும்? பிளஸ்ல வரும், டிவைட்ல இருந்தா மைனஸ்ல வரும். லாக் m மைனஸ் லாக் n சைட்ல நோட் பண்ணீங்க. நமக்கு தேவையான ஃபார்முலா லாக் m மைனஸ் லாக் n. அப்ப இதுல வந்து என்ன இருக்கு? இதை யூஸ் பண்ணிக்கணும். m பை n, mங்கிறது என்ன? a பிளஸ் b டிவைடட் பை nங்கிறது 3 is equal to log a plus log b. ஓகே, இதுல என்ன செய்யணும்? நமக்கு இந்த வேல்யூ அப்படியே வச்சுங்க. இங்க உள்ள 2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இங்க என்ன இருக்கு? மல்டிப்ளேல இருக்கு. இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? 1/2 ஆயிடும். log a plus b by 3 is equal to 1/2. எவ்வளவு 2? 1/2 ஆயிடும். log a plus log b. என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஆன்சர் ரைட் சைடு வந்து கரெக்டா இருக்கு, லெஃப்ட் சைடு தான் கேட்டிருக்கு. ப்ரூவ் ஷோ தட் கொடுத்துருக்கீங்களே, இந்த ஆன்சர் தான் இருக்கு. log a plus b by 3 is equal to 1/2 log a plus log b. அதான் கொண்டு வர சொல்லியிருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்டு ஆன்சர் வந்துச்சு, அதனால ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட வேண்டியது. தமிழ்ல வந்து நிரூபிக்கப்பட்டது. தமிழ்ல இருக்க நிரூபிக்கப்பட்டது. இதோட சம் 4th சம் 5th சம் இதோட முடியுது. நோட் பண்ணி ஓகே.
இந்த லாக் சம் நல்லா போட்டு பார்த்துங்க. நீங்க பின்னாடி எந்த காலேஜுக்கு எங்க போனாலும் இந்த லாக் வந்து யூஸ் பண்ணி தான் பயன்படுத்தி தான் இது பண்ணுவாங்க. அதனால நல்லா சம் இப்பயே பேசிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி போகும்போது ஈஸியா இருக்கும். எல்லாருமே எந்த சம்மையும் விடாம எல்லா சம்மையும் போட்டு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 6th சம். சம் அந்த பேஜ்ல இருக்கு பாத்துங்க. ப்ரூவ் தட் சம் தான் கொடுத்துருக்கு, நிறுவக கணக்கு தான் கொடுத்துருக்கு. இங்கிலீஷ்ல நான் எழுதுறேன், தமிழ்ல வந்து நான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை பாத்துங்க. எல்லாம் அதே பேஜ்ல தான் இருக்கு. log a square divided by bc divided by log b square divided by ca plus log c square divided by ab equal to 0. என்ன சம்? வந்து நிரூபக இதுல கொடுத்தாங்கன்னா நிரூபி அப்படின்னு கொடுத்துருவாங்க. என காட்டுக அப்படின்னு கொடுத்துருவாங்க தமிழ்ல. என காண்கன்னு கொடுப்பாங்க, நிறுவுக அப்படின்னு கொடுத்துருவாங்க. நிரூபி. ஓகே, சொல்யூஷன் கொடுத்த சம் கிவன் போட்டு எப்போதுமே கிவன் போட்டு எழுதிடுங்க. log a square plus bc log b square divided by ca plus log c square divided by ab equal to 0. ஜீரோங்கிறது நம்ம கொண்டு வரணும் ஆன்சர்ல. ஓகே, இப்போ என்ன செய்யணும்? லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம இது பண்ணிப்போம். இப்போ இதுல என்ன செய்யணும்னா லாக் எல்லாமே எதுல இருக்குன்னு பாருங்க, பிளஸ்ல இருக்கு. ஏன் கிவன் எடுத்து எழுதணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க கணக்குல இருந்து எடுத்து நீங்க உங்க பேப்பர்ல எழுதும்போது சம் வந்து கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல, நீங்க எடுத்து அப்படியே எழுதினீங்கன்னா ஏதாவது ஒரு டேர்ம் விட்டுருவீங்க. இந்த மாதிரி கிவன் எடுத்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுல இருந்து எடுத்து கீழே எழுதும்போது எந்த மிஸ்டேக்கும் வராது. அதுக்குதான் இன்னொரு தடவை எழுதிக்கிற விஷயம். ஓகே, இப்ப என்ன செய்யணும்? பிளஸ்ல இருக்கு பாருங்க, இப்பதான் ஃபார்முலா சொன்னேன். பிளஸ்ல இருந்தா என்ன வரும்? log m பிளஸ் log m இன்ட்டு n என்ன வரும்? log m பிளஸ் log n. பேஸ் போகணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம பேஸ் இருந்தா போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதான் யூஸ் பண்ண போறோம். இன்ட் இருந்தா என்ன செய்ய சொல்லியிருக்கேன்? பிளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இங்க 2 டேர்முக்கு மேல 3 இருக்கு, அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் நம்ம இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். இங்க கிவன்ல பிளஸ்ஸே கொடுத்துருக்கு, அப்ப நம்ம என்ன செய்யணும்? மல்டிப்ளை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எல்லாத்துலயும் காமனா என்ன எடுத்துடலாம்? லாக் எடுத்துங்க. ஜீரோங்கிறது கொண்டு வரணும் நம்ம ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, எம் தானே? எம் எம்ங்கிறது ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பிசி. எதுல எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? பிளஸ்ல இருக்கிறதுனால இதுல வந்து என்ன ஆகும்? மல்டிப்ளை வந்துடும், மாறி இருக்குங்க, அவ்வளவுதான். லாகு காமனா எடுத்தாச்சு, அதனால வெறும் நம்பரை மட்டும் எழுதிங்க போதும். லாகு பொருவா எடுத்தாச்சு எல்லாத்துக்கும். இங்க என்ன வரும்? சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏபி. ஓகே, இப்ப என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு லாக். இந்த பாருங்க, இதுல இருந்து காமனா ஒண்ணு கேன்சல் ஆயிடும். இந்த ஒரு பிக்கும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி ஒரு சி ஸ்கொயர் இல்லைன்னா என்ன செய்யணும்? நீங்க உங்களுக்கு புரியலன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதிங்க. ஒரே இது கேன்சல் ஆனா எங்க மீறுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரு டேர்ம் எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஏ இன்ட்டு ஏன்னு எழுதிங்க, இது பி இன்ட்டு பின்னு எழுதிங்க, இது சி இன்ட்டு சி. ஆனா தனித்தனியா போடும். இதுக்கு டிவைடட் பை பிசி, இதுக்கு டிவைடட் பை சிஏ, இதுக்கு டிவைடட் பை ஏபி. இப்ப பாருங்க, இதுல என்ன ஆகும்? ஒரு பி என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஒரு ஏ கேன்சல் ஆயிடும். ஒரு சி கேன்சல் ஆயிடும். என்ன ஏ கேன்சல் ஆயிடும். எல்லாமே என்ன ஆகும்? டேர்ம் வந்து என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். எல்லா டைமும் எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிடுது. அப்ப உள்ள என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். அப்ப log 1. எதுவுமே இல்லைன்னா ஏன் 1 தான் இருக்கிறதா அர்த்தம். இந்த டேர்ம்ல கீழே பேஸ் இல்லைன்னா 1 தான் இருக்கிறதா அர்த்தம். log 1 வேல்யூ 0. ஃபார்முலாவோடது log 1 வேல்யூ 0. இந்த ஃபார்முலாவை இதுவும் நோட் பண்ணீங்க. இது எம் இன்ட்டு என்னன்னா பிளஸ்ன்னு எழுதிக்கணும். log 1 வேல்யூ 0. ரைட் சைட் கொண்டு வந்தாச்சு. எல்ஹெச்எஸ் எழுதிக்கலாம், இல்லை 0ன்னு ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. அவ்வளோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ்ட் தமிழ்ல வந்து நிரூபிக்கப்பட்டது. நோட் பண்ணி
Okay. Next sum. Seventh sum next. Okay. Prove that sum though. Log 2 plus 16 log 16 by 15 plus 12 log 25 divided by 24 plus 7 log 81 divided by 80 is equal to 1. 1ங்கிறது என்ன செய்யணும்? 1ங்கிறது ப்ரூவ் பண்ண நம்ம லாஸ்ட் என்ன செய்யணும்? ஆன்சர்ல 1. சரி. சொல்யூஷன் ப்ரூவ் தட்னா தமிழ்ல வந்து நிறுவுக. ஏன்னா இல்லைன்னா ஏன்னா காண்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. நிறுவுக. ஓகே. இப்ப என்ன பண்ணோம்? சம் கிவன் எழுதிப்போம். லெஃப்ட் சைடு எடுத்துதான் நம்ம லாஸ்டா கொண்டு வரனால லெஃப்ட் சைடு மட்டும் எழுதிப்போம். given log 2 plus 16 log 16 by 15 plus 12 log 25 divided by 24 plus 7 log 81 by 80. இந்த மட்டும் எடுத்துப்போம். நம்ம ஈக்குவல் டு 1ங்கிறத கொண்டு வரணும். ஓகே. இப்ப என்ன செய்யணும்? இந்த சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். சரி. இப்ப என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு log 2 அப்படியே வச்சுப்போம். 16. இப்ப என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 16 பவர்ல கொண்டு வந்துடும். என்ன பண்ணுவோம்? log 16 by 15 இது வந்து ஹோல் பவர் 16 கொண்டு வந்துடும். இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து பவர்ல எடுத்துட்டு வந்துடும். முன்னாடியே போட்டோம். பவர்ல இருந்தா முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாம். முன்னாடி இருந்தா என்ன செய்யலாம்? பவர்ல கொண்டு வரலாம். லாக்ல இந்த மெத்தட்லாம் உண்டு. அதனால இந்த 16 பவர்ல இது இந்த நம்பர்ல போட்டு பவர்ல எடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்தது பாருங்க, பிளஸ் 12 log 12 அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. log 25 divided by 24 whole power 12 பவர்ல கொண்டு வந்தாச்சு. அது மாதிரி 7 கொண்டு வந்துருங்க. பிளஸ் log 81 divided by 80 whole power 7. எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு? முன்னாடி உள்ள வேல்யூல எங்க கொண்டு வந்தாச்சு? பவர்ல கொண்டு வந்தாச்சு எல்லாத்தையும். இது வரைக்கும் ஓகேவா? நோட் பண்ணி. ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம்? சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆன்சர் லாஸ்டா 1ன்னு கொண்டு வரும். ஓகே. இப்போ என்ன செய்வோம்? log 2 அப்படியே வச்சுங்க. அதை ஒன்றும் செய்ய முடியாது. log 2 அப்படியே இருக்கலாம். ஈக்குவல் டு log 2 அப்படியே வச்சுங்க. இதுல வந்து அடுத்த டேர்ம் பாருங்க. அடுத்த டேர்ம்ல லாக்ல என்ன இருக்கு? அந்த லாக் எடுத்துட்டு லாக் எல்லாத்தையும் காமனா கூட எடுத்துக்கலாம். நீங்க இப்படி போட்டுக்கலாம். லாக் மட்டும் காமனா எடுத்துங்க. காமனா எடுத்தா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 2 இருக்கு. அடுத்தது பிளஸ்ஸா இருக்கிறதுல என்ன ஆகும்? லாக்ல வந்து மல்டிப்ளை ஆயிடுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த நம்பர் லாகுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு? 16 by 15 ஹோல் பவர் என்ன இருக்கு? 16 இருக்கு. அதே மாதிரி அடுத்தது நம்பர் பாருங்க, 25 divided by 24 ஹோல் பவர் 12 இருக்கு. அடுத்த நம்பர் பாருங்க, 81 divided by 80 ஹோல் பவர் 7. இல்லையா? எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு? லாக் காமனா எடுத்து மல்டிப்ளை ஆக்கியாச்சு. இப்போ இது என்ன செய்யுங்க? ஈக்குவல் டு log 2 இன்ட்டு இது தனித்தனியா போடுங்க. தனித்தனியா போட்டுங்க. 16 பவர் 16 டிவைடட் பை 15 பவர் 16. அதே மாதிரி 25 பவர் 12 டிவைடட் பை 24 பவர் 12. அதே மாதிரி 81 பவர் 7 டிவைடட் பை 80 பவர் 7.
இது நம்ம இன்னும் சிம்பிளை பண்றதுக்காக தனித்தனியா பிரிச்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை பவரை. இப்ப என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இது பண்ணுவோம். இப்ப என்ன செய்யணும், லாக் தனியாவே வச்சுட்டாங்க. 2 இன்ட்டு இந்த என்ன பண்ணுவோம், 16 இருக்கு இல்லையா, 16 வந்து 2 எல்லாமே இங்க 2 இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும், 2 வழியா கொண்டு வருதான்னு பார்ப்போம். போட முடிஞ்சது போடுவோம், இல்லைன்னா மீதி ஏதாவது நம்பர் போட்டுப்போம். இங்க வந்து 2 வழியா கொண்டு வரலாம். அதனால இதை என்ன பண்ணலாம், 2 பவர் 4, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4 4 தடவை போட்டிங்கன்னா என்ன வந்துடும், இங்க 16 வந்துடும். அதனால 16 2 பவர் 4 போட்டாச்சு, பவர் 16 டிவைடட் பை கீழே அந்த மாதிரி என்ன வரும், இது என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு 5 போடலாம். 3 இன்ட்டு பவர் 16. வேற எதுவும் நம்ம 15ல வேற எதுவும் கொண்டு வர முடியாது பவர்ல, அதனால இந்த மாதிரி பிரிச்சு போதும். அடுத்தது பாருங்க, 25 இருக்கு, 2 வழியா கொண்டு வர முடியாது. ஆனா எப்படி கொண்டு வரலாம், 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் இல்லையா. அப்ப 5 ஸ்கொயர் ஹோல் பவர் 12 டிவைடட் பை கீழே பாருங்க அது மாதிரி 24 இருக்கு இல்லையா. இப்ப இதை என்ன பண்ணிக்கலாம், இங்க 3 இருக்கா, இங்க 3 வர மாதிரி பிரிச்சுங்க, 25 24. அப்ப என்ன வரும்னா 8ன்னு வரும். 24 வந்து 8 இன்ட்டு 3ன்னு வரும் இல்லையா. இப்ப 8 நம்ம என்ன போடலாம், 2 கியூப்னு போடலாம். அப்ப வந்து 3 அப்படியே போட்டுங்க. இப்ப சிம்பிளை பண்ணா 24 வந்துடும். ஓகேவா, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சுருக்கி போட முடியுமோ டேர்ம் படுத்தீங்கன்னா காமனா எடுத்துடலாம். அதுக்காக தான் இவ்வளவு மெனக்கிட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா, சரி. இப்ப மல்டிப்ளை எல்லாம் சைட்ல நோட் பண்ணீங்க எப்படி வந்ததுன்னு. அடுத்தது 81 பாருங்க. 81 வந்து 2 கொண்டு வர முடியாது, 5 கொண்டு வர முடியாது. அதனால 3 வழியா போட்டுக்கலாம். 3 பவர் 4 3 இன்ட்டு 3 இன்ட்டுன்னு போட்டீங்கன்னா 81 வந்துடும். கீழே பாருங்க, கீழே வந்து 80 இருக்கு. 80 எப்படி போடலாம், 2 பவர் 4 இன்ட்டு 5ன்னு போட்டுக்கலாம், ஹோல் பவர் 7. இங்க 2 பவர் இருக்கிறதுனால நம்ம இங்கே 2 பவர்ல பிரிச்சுக்கலாம். 2 பவர் 4ங்கிறது என்ன வரும், 16 வரும். 2 இன்ட்டு 2 இன்ட்டு வருமா, 16 இன்ட்டு 5 என்ன ஆகும், 18 வந்துடும். இந்த மாதிரி சிம்பிளை பண்ணிப்போம். ஓகே, இதை கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன செய்யணும், அடுத்தது லாக் அப்படியே வச்சுங்க 2. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு சிம்பிளை பண்ணுமோ பண்ணி ஆன்சரை கொண்டு வரும். லாஸ்டா 1ன்னு கொண்டு வரதுக்காக என்ன செய்யணும், நம்ம இவ்வளவு தூரம் சிம்பிளை பண்ணி கொண்டு வரும். ஓகே பாருங்க, 2 இன்ட்டு 2 பவர் இதெல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, மேல 2 வரிசையை கொண்டு வர மாதிரி. இதுல என்ன மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 64 வரும். 2 பவர் 64 மேல வரிசையா போட்டுங்க, அப்புறம் கீழே போட்டுக்கலாம். இது பெருக்குனா என்ன வரும், 5 பவர் 24 வரும் இன்ட்டு 3 பவர் 28 வரும். கீழே பாருங்க, இது என்ன ஆகும், 3 பவர் 16 ஆகும் இன்ட்டு 5 பவர் 16 போட்டுங்க இன்ட்டு 2 பவர் 36. எல்லாமே மல்டிப்ளை பண்ணிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை, இதோட அப்படியே மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இன்ட்டு 3 பவர் 12 இன்ட்டு 2 பவர் 4 இன்ட்டு 7 என்ன 28. 2 இன்ட்டு 28 இன்ட்டு 5 பவர் 7. எல்லாத்தையும் அப்படியே என்ன செய்யணும், பவரை தனித்தனியா பிரிச்சு எழுதிடுவோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்ப என்ன ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆனா கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப வந்து என்ன பண்ணுங்க, மேல உள்ளது இருக்கட்டும், கீழே உள்ளது என்ன செய்வோம், மேல உள்ளது 2 2வையும் ஒண்ணா ஆக்கிக்கலாம். அது மாதிரி கீழே உள்ளது 2 2 இருக்கு, 2 3 இருக்கு இல்லையா பேஸ்ல, அதெல்லாம் ஒண்ணா ஆக்கி என்ன செய்யலாம், மேல உள்ள பவரை கூட்டிக்கணும். ஓகேவா, இப்ப இது வரைக்கும் நம்ம சிம்பிளை பண்ணி போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் ஒரே இதை ரைஸ் கீழே பேஸ் எல்லாம் ஒன்னா கொண்டு வந்து ரைஸ் மேல உள்ளதெல்லாம் ஆட் பண்ணி போட்டு சிம்பிளை பண்ணி ஆன்சர் 1ன்னு கொண்டு வரும். இதுக்கப்புறம் போட்டு பெருசா வரும் கணக்கு, ஆனா நல்லா புரிஞ்சுட்டு போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, இப்ப என்ன செய்யணும், அடுத்தது ஒன்னா ரைஸ் பண்ணிடுவோம். கீழே உள்ள எதெல்லாம் ஒன்னா இருக்கோ அதெல்லாம் 2 பவர் அங்க என்ன இருந்தது, 2 பவர் 2 2 இருக்கு, 2 பவர் 1 இருக்கு, 2 பவர் 64 ஒன்று இருக்கு. அப்ப அது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 2 பவர் 65. பேஸ் ஒன்னாக்கி மேல உள்ளதை கூட்டி வச்சு அடுத்தது பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுதான் இருக்கு, அப்படியே போட்டுடலாம். நீங்க 3 பவர் 28 மேல உள்ளதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம் டிவைடட் பை
கீழே பாருங்க, கீழே 2 3 இருக்கு இல்லையா? ஒரு ஸ்டெப் போட்டுங்க, தப்பு கிடையாது. 3 பவர் 60 ஒன்று இருக்கு, 3 பவர் 12 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அது மாதிரி அடுத்தது 5ல ஒன்று தான் இருக்கு, 5 அப்படியே வச்சுப்போம். அடுத்தது பாருங்க, அடுத்தது 5ல 2 இருக்கு இல்லையா? இன்னொன்று வந்து 7 ஒன்று இருக்கு, ஓகேவா? 2 இருக்கு, ஓகே. அடுத்தது 3ல பாருங்க, இன்ட்டு 3 தான் போட்டாச்சு, 2 இருக்கு பை 2ல 2 இருக்கு, 28 ஒன்று இருக்கு, இன்னொரு சம் என்ன இருக்கு, 2 பவர் ஆமா 64 வரும், 2 பவர் 36 ஒன்று இருக்கு, 28 36. ஓகே, இப்போ இதில் வந்து எல்லாம் போட்டாச்சு. நம்ம இதெல்லாம் கூட்டி போட்டுட்டோம்னா ஆன்சர் வந்து ஆட் பண்ணி மேலே உள்ளது அப்படியே எழுதிங்க. 2 பவர் 65 இன்ட்டு 5 பவர் 24 இன்ட்டு 3 பவர் 28 டிவைடட் பை கீழே உள்ளது என்ன வரும், 2 பவர் 28 இன்ட்டு 5 பவர் 22 5 பவர் 15 5 பவர் 7 இன்னொரு 5 இருக்கும். 5 எத்தனை 5 இருக்கு, 5 பவர் 16 15 கிடையாது, 5 பவர் 16. ஓகே, 5 பவர் 16 பிளஸ் 7. அடுத்தது 5 பவர் 8. ஓகே, அப்ப என்ன வரும், 23 வரும். 5 பவர் 23 வரும், மல்டிப்ளை 2 பவர் 64 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 64 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு லாக், நீங்க பாருங்க எது எது கேன்சல் ஆகுமா, கேன்சல் பண்ணீங்க. 3 பவர் 28 3 பவர் 28 கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆகாது, அப்படியே இருக்கும். அப்புறம் பாருங்க, இங்க வந்து 2 பவர் 64 இருக்கு இல்லையா, 2 பவர் 65 இருக்கு. இங்க என்ன இருக்கு, கீழே வந்து 2 பவர் 64 இருக்கு, மேல கொண்டு வந்துருங்க. அப்ப -64 ஒரே பவர் ஆகிக்கலாம். கீழே உள்ளதை மேல கொண்டு வரும்போது 2ல வந்து ரைஸ் ஆகும்போது மைனஸ் ஆகும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, 5 பாருங்க 24 இருக்கு, கீழே உள்ள 23 மேல வந்தா -23 ஆகும். ஓகேவா, சின்ன பிராக்கெட் தான். இஸ் ஈக்குவல் டு லாக், கீழே உள்ளதெல்லாம் கேன்சல் ஆயிட்டு நம்ம எல்லாம் மேல கொண்டு வந்தாச்சு. இப்போ 2 பவர் பாருங்க, ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது 1ன்னு வரும், ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது 1ன்னு வரும். அது மாதிரி 5 பவர் பாருங்க 1ன்னு வரும். ஓகேவா, அவ்வளவு நம்ம இதெல்லாம் கேன்சல் பண்ணி போட்டாச்சு. நம்ம இஸ் ஈக்குவல் டு லாக், இது தேவையில்லை, 1ன்னா என்ன அர்த்தம், 2 இன்ட்டு 5 தான் வரும். இஸ் ஈக்குவல் டு லாக் 10, லாக் 10ன்னு வரும். நம்ம இப்ப என்ன வரணும்னா 1ன்னு கொண்டு வரணும். நம்ம இப்ப 10 இருந்தா இங்க ஏன்னு இருந்தா நம்ம பேஸ்லயும் ஏன்னு கொடுக்கணும். இப்ப லாக் வந்து 10 இருக்கிறதுனால நம்ம பேஸ்ல என்ன இருக்கதா அர்த்தம், 10ன்னு இருக்கதா தான் அர்த்தம். அப்ப இதனுடைய வேல்யூ என்ன, லாக் ஏ பேஸ் ஏங்கிறது வேல்யூ வந்து 1. முன்னாடி ஒரு ரிசல்ட் சொன்னேன், அதான் சைட்ல நோட் பண்ணீங்க என்னென்னு. முன்னாடி வந்து லாக் 1னுடைய வேல்யூ 0. இப்ப வந்து லாக் 2 பேஸும் பக்கத்துல உள்ளதும் 1 இருந்ததுன்னா அது என்ன, அதனுடைய வேல்யூ 1. அப்ப இது 2 ஆகும், 1 ஆயிடும். ஹென்ஸ் ப்ரூவ். ஆன்சர் அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, ஹென்ஸ் ப்ரூவ். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டாலே உங்களுக்கு முடிஞ்ச ஒரு வேல்யூ நிரூபிக்கப்படுது. தமிழ்ல வந்து நிரூபிக்கப்பட்டது. நோட் பண்ணி ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் சம். இதுல பாருங்க, 8th சம். 8th சம் இது முன்னாடி போட்ட சம் மாடல் தான். 6th சம் போட்டோம் இல்லையா, அதே மாடல் தான் 8th சம். 6th 8th சேம் மாடல் தான். பாருங்க, ப்ரூவ் லாக் ஏ ஸ்கொயர் ஏ. இப்ப எழுதும்போது என்ன செய்யணும்னா தனியா எப்படி எழுதணும், அப்பதான் நம்ம பேஸ்ல இருக்குங்கிறது தெரியும். எல்லாமே மல்டிப்ளேல இருக்க மாதிரி எழுதுறாதீங்க. எக்ஸாம்ல எழுதும்போது இப்படிதான் எழுதணும். கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா பேஸ்ல இருக்கிறது தெரியும்.
எல்லாமே மல்டிப்ளைல தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லைனாலும் நடுவில் மல்டிப்ளைன்னு சொல்லியிருக்கேன். பி ஸ்கொயர் பி இன்ட்டு லாக் சி ஸ்கொயர் சி. இதுல வந்து ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். சரி, பாருங்க சொல்யூஷன். இப்ப இதுல என்ன ப்ரூவ்னா நிறுவுக அப்படின்னு கொடுத்துருவாங்க, இல்ல என காண்க அப்படின்னு கொடுத்துருவாங்க தமிழ்ல. ஓகே, சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்கோம் அதை எழுதிங்க. கிவன் a squared a into log b squared b into log c squared c. ஓகே, இப்ப என்ன செய்யணும், இதுல எல்லாமே இதுல வந்து இதுல பாருங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயருங்கிறது கீழே இருக்கு இல்லையா. இப்ப நம்ம இங்க கொண்டு வந்தாதான் நம்ம சிம்பிள் பண்ணி போட முடியும். அதனால என்ன செய்யணும், இதை மாத்திப்போம். பேஸ்ல உள்ளதையும் இந்த பக்கத்துல உள்ளதையும் என்ன செய்யணும், மாத்திக்கணும். மாத்தினா என்ன செய்யணும், அது ரிவர்ஸ் ஆயிடும். இந்த நம்பர் இங்க வந்து இது வந்து இங்க வந்து என்ன ஆயிடும், அது ரிவர்ஸ் ஆயிடும். அப்ப என்ன ஆகும், 1/ன்னு போட்டுப்போம். 1/log இங்க வந்துரும், ஏ இங்க வந்துரும், ஏ ஸ்கொயர்டு எங்க போயிடும். ஓகே, அதே இன்ட்டு தான் 1/log பி ஸ்கொயர்டு இங்க வந்துரும், பி இங்க வந்துரும். இன்ட்டு தான், பிளஸ் ஆக்கிடாதீங்க, நம்ம வந்து டேர்ம் தான் மாத்துறோம். இங்க வந்து சி ஸ்கொயர்டு வந்துரும், இங்க சி ஆயிடும். ஓகேவா? சரி, இப்ப என்ன செய்யணும், இப்ப இது என்ன பண்ணோம், கீழே பாருங்க 1/, இந்த ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த 2-வை முன்னாடி கொண்டு வந்துடலாம். 2 log a a. ஓகேவா? இப்ப அதே மாதிரி அடுத்ததுல கொண்டு வாங்க. 1/2 log b b. பவர்ல உள்ளதை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். லாக்ல அந்த ரூல் சொல்லியிருக்கேன், பவர்ல இருந்தா அந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். log c c. ஓகேவா? b ஈக்குவல் டு 1/2, இதனுடைய வேல்யூ என்ன, 1 log a a is equal to 1. ரிசல்ட் தான். பேஸ்லயும் பக்கத்துல உள்ள நம்பரும் ஒன்னா இருந்தா அதனுடைய வேல்யூ என்ன, 1 is equal to 1. ஓகே, இப்போ இன்ட்டு 1/2, இதனுடைய வேல்யூ 1 இன்ட்டு 1/2 1. இது அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை போட்டா ஆன்சர் வந்துடும். ஒரு 2 லைன் தான் இருக்கு, போடுங்க, அதை முடிச்சிடுவோம். நோட் பண்ணிங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ 2 2 தான் எல்லாத்துலயும் இருக்கு. என்ன செய்வோம், நம்ம 1/2 என்னது ஈக்குவல் டு 1/2 2 இன்ட்டு 2னா அதே தான் 2 தான் வரும். இன்ட்டு 1ங்கிறது நமக்கு இப்போ மல்டிப்ளை பண்ணாலும் 1/2 தான் வரும். இப்போ 1/8 3 மல்டிப்ளை பண்ணா 3 மல்டிப்ளைல 2 2s are 4 4 2s are 8 ஈக்குவல் டு RHS கொண்டு வந்தாச்சு. இல்லை ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டுக்கலாம். நம்ம முன்னாடி LHS போட்டிங்கன்னா இங்கே RHS போடணும். ஆன்சர் கொண்டு வந்தாச்சுன்னா இல்லைன்னா ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு வேண்டாம். ஹென்ஸ் ப்ரூவ், எது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ கொண்டு வந்தாச்சு. தமிழ்ல வந்து நிரூபிக்கப்பட்டது. ஆன்சர் தான் கொண்டு வந்தாச்சு. ஓகே, சம் ஓவர் 8 சம் வந்து இதோட முடிஞ்சிச்சு. அதில் மீதி சம்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டு
தமிழ் மீடியத்துல பேஜ் நம்பர் 100லயும் 101லயும் இருக்கு. நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாலாம் அதுல இருக்கு. அது ரெண்டையும் பார்த்து நோட் பண்ணிங்க. அதுல என்னென்ன ஃபார்முலா நம்ம கணக்குல வேணுங்கிறது யூஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். மீதி உள்ளதை நீங்க அதை பார்த்து நோட் பண்ணீங்க, படிச்சு வச்சுங்க. எனி டவுட்? தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.